ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. இந்த தேவனுக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலியமாக நன்றிகளும் சோதனைகளும் தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் என் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக கூட ஆதார வசனத்தை வாசிக்கலாம். படிய சிஸ்டர். கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் முன்னறிவித்தவைகளை இவ்விதமாய் நிறைவேற்றினார். பாடத்தினுடைய தலைப்பை நான் பார்த்தோம்னா கிறிஸ்துவுடைய பாடுகள். பாடுகளுக்கு எப்படி ஒரு விளக்கம் சொல்லலாம்னு பார்த்தோம்னா ஒரு பெயின் சொல்லலாம், ஒரு நோவு வருது. அந்த பெயின் மூலியமாக ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டு இவர் என்ன செய்யணும்னு பார்த்தோம்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றி வைக்கணும். பிதாவாகிய தேவன் என்ன செய்துட்டாருன்னு பார்த்தோம்னா தீர்க்க தரிசனத்தின் மூலியமாக இவர் எப்படியெல்லாம் பாடுபட வேண்டும் என்று முன்னாடியே என்ன பண்ணிட்டாரு, எல்லாத்தையுமே குறித்து வச்சுட்டாரு. கிறிஸ்து பாடுபட வேண்டும். நம்மளுடைய பாவத்தை அவர் சுமக்கணும்னா அவர் பாடுபட்டு தான் ஆகணும். நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் கிறிஸ்து நமக்காக பாடுபட வேண்டும். இந்த ஒத்துமொட்ட மனுக்குலத்தையுமே அவர் ஆசீர்வாதிக்கணும்னா அவரு பாடுகள் பட்டுதான் ஆகணும். அவரு மகிமைக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்றால் அவரு பாடுபட்டுதான் ஆகணும். பாடுகள் இல்லாம அவர் மகிமைக்குள்ள பிரவேசிக்கவே முடியாது. எபிரேயர் 10:7 படி. ஹீப்ரூஸ் 10:7. அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். பாருங்க, புஸ்தக சுருளில் என்ன பத்தி எழுதப்பட்டு இருக்கிறது, இதோ வருகிறேன். எவ்வளவு அழகா சொல்றாரு பாத்தீங்களா? பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்காக இந்த பூமிக்கு வராரு. டோட்டலா அவருடைய இன்டென்ஷன், அவருடைய நோக்கம் எல்லாத்தையுமே என்ன செய்யறாருன்னு பார்த்தோம்னா தேவனுடைய சித்தத்துக்கு அவரு ஒப்பு கொடுக்கிறாரு. இந்த உலகத்து மீது அவ்வளோ அன்பு அவருக்கு. அவர் என்ன செய்யறாருன்னு பார்த்தோம்னா தன்னையே பலியா கொடுக்கிறார். அவர் பலியா கொடுக்கும் போது இவர் என்ன செய்யணும்னா பாடுபட்டு தான் பலியா கொடுக்கணும். பாருங்க, ஜீசஸ் பார்த்தோம்னா எல்லா தீர்க்க தரிசனமே நிறைவேற்றி வைக்கிறார். அவர் பத்தி என்னெல்லாம் பேசப்பட்டு இருக்கிறது எல்லா தீர்க்க தரிசனத்தையும் நிறைவேற்றி வைக்கிறாரு. அதுக்காக இவர் என்ன செய்யறாருன்னு பார்த்தோம்னா பிதாவாகிய தேவன் கிட்ட முழுமையாக ஒப்பு கொடுத்துடுறாரு தண்ணியே. அவருக்குன்ட்டு என்ன பண்றது இல்லைன்னா தனிப்பட்ட வகையில எந்த ஒரு ஆசாபாசமும் அவருக்கு தெரியாது. அவர் டோட்டலா சரண்டர் ஆகிறாரு இல்லைங்களா? கான்சிக்ரேஷனுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தோம்னா சரண்டர். இத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம எப்போ நம்மளே ஒப்பு கொடுத்துட்டு அந்த பேப்டிசம் அன்னைக்கு, அப்ப என்னன்னு பார்த்தோம்னா நம்மளே முழுமையாக சரண்டர் பண்ணிட்டோம் தேவனுக்கு. இயேசு கிறிஸ்து அப்படிதான் என்ன செய்யறாரு பார்த்தோம்னா அவருடைய ஞானஸ்நானத்துல மொத்தமாக என்ன பண்ணிட்டாருங்க, சரண்டர் பண்ணிட்டாரு. இப்ப பாருங்க சங்கீதத்துல எப்படி இருக்கு பாருங்க. 47:8 படிங்களா? அதே வசனம் தான் பாருங்க எப்படி இருக்குது. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். மகாசபை, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். பாத்தீங்களா? அவருடைய நியாய பிரமாணம் இருதயத்துல இருக்குதுங்களா? அவருடைய வேலைகளை செய்யறதுக்கு பிரியமாக இருக்கிறாராம். என்ன அருமையா இருக்குது பாத்தீங்கன்னா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த போது தன்னை உயர்த்தி கொள்றதுக்காக இல்ல, தேவனை மகிமைப்படுத்தணும், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி வைக்கணும். அந்த ஒரு வார்த்தை படிங்க சிஸ்டர். தமிழ் ஐ டிலைட். தமிழ் டிலைட் என்னங்க? I delight to do thy will. Oh my God, yea, thy law is within my heart. என் தேவனே உமக்கு பிரியமானதை I delight. உமக்கு பிரியமானதை செய்ய வருகிறேன் அப்படின்னா
முழு இருதயத்தோட தேவனுடைய சித்தத்தை செய்ய வராரு. எந்த ஒரு கம்பல்ஷனும் கிடையாது. யாருமே வற்புறுத்தியதுனால இல்ல இயேசு கிறிஸ்து இதை செய்யுங்கன்னு. வாலண்டியா அவரே வந்து இதோ வருகிறேன், என்னை பத்தி புஸ்தக சுருள்ல எழுதப்பட்டிருக்கிறது, மகிழ்ச்சியோட வராரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுக்கல. அவர் முழு மனதோடு முழு இருதயத்தோட வர்றாரு. சுயநலம் இல்லாம வாலண்டியா என்ன பண்றாருன்னா தேவனுடைய சித்தத்தை செய்ய வராரு. தேவனுடைய சித்தம் செய்யறது எப்படின்னு பார்த்தோம்னா பாடுகள் பட வேண்டும். இவரு பாருங்க, தேவன் இவரை பத்தி இவர் எப்படியெல்லாம் பாடுபடணும்னு சொல்லிட்டு புஸ்தக சொல்றது எழுதப்பட்டிருக்குது. இவர் எல்லாத்தையுமே படிக்கிறார். படிச்சுட்ட பிறகு கொஞ்சம் நம்ம டர்ன் ஆயிடலாம், கொஞ்சம் நம்ம ட்விஸ்ட் பண்ணிடலாம், பிதாவுடைய வார்த்தைகளை கேட்காம இருந்தலாம். அப்படியெல்லாம் என்ன பண்ணீங்க, எதுவுமே நினைக்காம என்ன பத்தி புஸ்தக சுருள்ல எழுதப்பட்டு இருக்கிறது, அந்த நாள் என்னுடைய இருதயத்துல இருக்குது, நான் நிறைவேற்றி வைக்கணும். அதுதான் டிலைட். எவ்வளவு ஐ டிலைட். உமக்கு பிரியமானதே, உங்களுக்கு பிரியமானதை நான் செய்ய வருகிறேன். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. எது பிரியமான காரியம்னா தேவனுக்காக இவர் என்ன செய்யணும், பாடுபட வேண்டும். அப்போ இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் என்ன ஆவாங்க, ஆசீர்வாதத்துக்குள்ள வரும். இதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதனாலதான் அந்த யோதான் என்ன செய்யறாருன்னு பார்த்தோம்னா தன் முழுமையாக ஒப்பு கொடுக்கிறாரு. ஏன் பார்த்தோம்னா என்ன பத்தி புஸ்தக சுருள்ல எழுதப்பட்டு இருக்கிறது, இதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. மேலான நிலையில் இருந்து கீழான ஒரு நிலைக்கு வந்து தேவனுடைய சித்தத்தை செய்ய வர. இப்ப தேவனுடைய சித்தம்னா என்ன, நீங்க தான் சொல்லணும். இப்ப தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய விருப்பம் என்ன? என்னங்க தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம்? பரிசுத்தமுள்ள சந்ததி. வசனம் வாசிங்க. ஏசாயா 53:10 படிங்க. பாருங்க தேவனுடைய சித்தம் எப்படி இருக்குதுன்னு. இது வந்து தீர்க்க தரிசனம். ஏசாயா 53:10. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார். ஒரு நிமிஷம். கர்த்தர் அவரை நொறுக்க சித்தம் கொண்டார். இப்ப என்ன பண்ணி சொல்லுங்க, மறுபடியும் படிங்க. புரியலன்னா நீங்களே சொல்லுங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரணம் பிதாவாகிய தேவன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நொறுக்கிறதுக்கு சித்தம் இருந்தாங்களாம். இப்படி வேற ஒரு மாதிரி சொன்னா பிதாவாகிய தேவன் தான் ஆள் வச்சே அடிச்சுக்கிறாரு இயேசு கிறிஸ்துவ. என்னங்க, எதுவுமே தேவனுடைய சித்தம் இல்லாம எதுவுமே நடக்காது. இது யாருடைய சித்தங்க? ஆங்கிலத்துல படிங்க, ஆங்கிலத்துல படிங்க பாருங்க எப்படி இருக்குது. யாருடைய சித்தங்க பாருங்க. இன்னொரு வார்த்தை பார்த்தோம்னா ஜெகோவா இஸ் ப்ளீஸ்ட் டு கிரஷ் வித் சஃபரிங். கிரஷ்னா என்னங்க, நொறுக்கிறதுக்கு யார் சித்தமா இருந்தாருன்னா பரலோகத்தில் இருக்கிற தேவனே சித்தமாக இருந்தாராம். ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. இப்ப அததான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அந்த நியாயப்பிரமாணம் என்னுடைய இருதயத்தில் இருக்கிறது, அதை நிறைவேற்றுறதுக்காக நான் வரேன். அதுதான் அந்த டிலைட். நான் விரும்பிட்டேன் உங்களுடைய காரியங்களை செய்யறதுக்கு. அவர் லாபம் மாத்திரம் உள்ள வாங்கிக்கிட்டு பாடுகள் படாம இல்ல. அவருக்கு கொடுக்கப்பட்ட லாபத்தம்னா தெய்வீக கமாண்ட் கிடையாது, ஆனா தெய்வீக சித்தமாக இருக்கிறது. அது அந்த சித்தத்தை தான் நிறைவேற்றி வைக்கிறாரு. அததான் சொல்றாரு புஸ்தக சூழல்ல என்ன பத்தி எழுதப்பட்டு இருக்கிறது. இப்ப என்னெல்லாம் எழுதப்பட்டது, யாரும் ஒரு தீர்க்கதரிசி சொல்லுங்க பார்க்கலாம். அவர் எப்படி எல்லாம் பாட்டு பண்ணன்னு போன மாசம் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? ஜனவரி மாசத்துல இருந்து பாத்துக்கிறோம். ஏதாவது ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுங்க, அவர் எப்படி பாடுபட்டு மறிக்கணும், இல்ல அவருடைய பாடுகள் குறித்து. வசனம் வாசிங்க. ஏசாயா 55 படிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். இருங்க, கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார்.
நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. என்ன பியூட்டிஃபுல்லா சொல்றேன். நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின் வாங்கவும் இல்லை. எப்படி சொல்றாரு பாருங்க. தீர்க்க தரிசனம் எவ்வளவு அழகா இருக்குது பாருங்களா. இயேசு கிறிஸ்து அப்பாவுடைய போதனைகளை கேட்டு பின் வாங்கவே இல்லைங்க. பாருங்க, ஒவ்வொரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டதை நிறைவேற்றி வைக்கிறாரு, திரும்பவே இல்லை. He never turned back. இப்ப எந்த காரியத்துல எல்லாம் அவரு திரும்பவே இல்லை? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, கரெக்ட் சொல்லுங்க. வெரி குட், வெரி குட் சிஸ்டர். படிங்க அந்த வசனத்தை, வாசிங்க. அப்படியே கீழே படிங்க, படிங்க. 56 படிங்க. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும். ஒரு நிமிஷம் சிஸ்டர். அடிக்கிறவர்களுக்கு என் முதுகைய காண்பிக்கணும். இது தீர்க்க தரிசனம். இப்ப அடிக்கும் பொழுது என்ன செய்யணும்னா, இவர் முதுகை எப்படி காண்பிக்கணும். ஒரு நிமிஷம் நல்லா யோசித்து பாருங்க. நம்மள பத்தி தீர்க்க தரிசனம் சொல்லப்படுது. வர மாசம் 6ஆம் தேதி 6 பேர் வந்து வீட்டு முன்னாடி அடிக்க போறாங்க நம்மள. தீர்க்க தரிசனம் சொல்லியாச்சு. இப்ப நம்ம எப்படி இருக்கோம்? ரெடியா இருக்கோமா? என்னை பத்தி புஸ்தக சூழல்ல எழுதப்பட்டு இருக்கிறது. இப்ப நான் என்ன ஆகணும்னா, 6 பேர் வந்து என்ன அடிக்க போறாங்க, என்னுடைய முதுக காமிச்சு நான் இப்படி நிக்கணும். நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க? ஊரை விட்டு ஓடி போயிடும். நாங்க வீட்டை விட்டு இல்ல, ஊரை விட்டு ஓடி போயிடும். ஆனா இயேசு கிறிஸ்து எவ்வளவு அழகாக என்ன பண்ணிக்கிறாருன்னா, என்ன பத்தி புஸ்தக சூழல்ல எழுதப்பட்டு இருக்கிறது. நான் என்ன பண்ணணுங்க, இந்த பாடுகளை நான் வாங்கணும். இப்ப பாடுகள் வாங்கணும்னா இவர் படிச்சுட்டாரு. ஏசாயா தீர்க்க தரிசனம் தான் படிச்சுட்டாரு. இப்ப படிச்சது என்ன இவரு நிறைவேற்றி வைக்கணும்னா, என்ன அடிக்கும் பொழுது முதுக காண்பிக்கணும். அப்ப காமிக்கிறாரு முதுக. இப்ப நெக்ஸ்ட் வார்த்தை படிங்க சிஸ்டர். தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். இப்போ ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. தாடி மயிறு குச்சி இழுக்கும் போது தன் தவணையே கொடுக்கணுங்களாம். நம்மளுக்கு சிங்கல் மயிறு குச்சி தவிர எவ்வளவு கோவம் வந்துருங்க. இப்ப இவர் என்ன செய்யணும்னா, தன் தவணையை இப்படி காமிக்கணும். இப்ப கொஞ்சம் இல்ல, தவணையை காமிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா தீர்க்க தரிசனம் நிறைவேறாது. அப்போ எவ்வளவு பாடுகள் இவருக்கு. அந்த பாடுகள் மூலியமாக தீர்க்க தரிசனத்தை இவரு நிறைவேற்றி வைக்கிறாரு. அப்படி கண்டினியூ பண்ணுங்க. அவமானத்துக்கும் புகழேறுக்கும் என் முகத்தை மறைக்க. இவர் என்ன பண்ணலாம், கொஞ்சம் கூட பின்வாங்கல. இந்த மாதிரி தான் அவர் பின்வாங்காம என்ன செய்திருக்கிறார் பார்த்தோம்னா, ஒவ்வொரு காரியத்தையும் தேவனுடைய காரியத்தையும் அவருடைய தீர்க்க தரிசனத்தையும் சொல்லப்பட்டதை நிறைவேற்றி வைக்கிறாரு. தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றி வைக்கிறவர இவங்க என்ன கேக்குறாங்கன்னா, கண்ணை மூடிட்டு கொட்டிட்டு என்ன கேக்குறாங்க, இப்ப யார் கொட்டினதுன்னு தீர்க்க தரிசனத்துல நீ சொல்லு. அப்ப எவ்வளவு பாடுகள் இல்ல, எவ்வளவு சஃபராமா இருக்கு. எப்படி அது 10 படிங்க. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போதே பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தப்படுத்தினார். ஒரு சரீரம் தேவைப்படுது. அந்த சரீரம் விசேஷமானதுங்களாம். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவ மாம்சத்துல மரியாவுடைய வயிற்றுல வச்சிட்டாரு. ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு சரீரம். அந்த சரீரம் என்ன ஆகணும்னா, பாடுபட வேண்டும், சஃபர் ஆகணும், பாடுபட்டு மறிக்க வேணும். மறுபடியும் தேவன் அந்த ஒரு சரீரத்துல என்ன பண்ண மாட்டாருன்னா, இயேசு கிறிஸ்துவ நம்ம கிட்ட காமிக்க மாட்டாரு. அவர் என்ன பண்ணிட்டாரு, 3ஆவது நாள் உயிரோட எழுப்பிட்டாரு, தெய்வீக சுபாவத்தை கொடுத்துட்டாரு. இப்போ வசனம் பார்த்தோம்னா, எனக்கு ஒரு சரீரம் ஆயத்தப்பட்டிருக்குன்னா அந்த சரீரம் என்ன செய்யணும்னா பலி செலுத்தணும். பலி எப்படி செலுத்தணும்னு பார்த்தோம்னா, பாடுகள் பட்டு மறிக்கணும் கல்வாரி சிலுவையில. பாருங்க எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது. அந்த சரீரம் எப்படியாப்பட்ட சரீரம்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்தம் உள்ள சரீரம், மாம்சற்றது, குற்றம் இல்லாதது, பாவிக கிட்ட இருந்து விலகினிய சரீரம். அந்த சரீரத்தை இவர் என்ன செய்யணும்னா பலியா செலுத்தணும். இதுதான் அவருக்கு வந்த பாடுகள். அந்த பாடுகள் பார்த்தோம்னா, இது வரைக்கும் யாரும் உலகத்துல அப்படியாப்பட்ட பாடுகள் என்ன பண்ணீங்க, அனுபவிக்கவே இருப்பேன். இனிமேல யாரும் என்ன பண்ண முடியாது. ஒரு ஹையஸ்ட் பாடுகள் எதுனா அதுக்கு மேல எதுவுமே கிடையாது. அந்த ஒரு சரீரம் பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம் தான் கொடுக்கப்பட்டது, சபைக்கு கொடுக்கப்படாது. அந்த ஒரு
சரீரம். பாருங்க, இவர் அந்த சரீரத்துல வர்றதுக்காக அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார்களாம். எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்களா? இப்ப சாதாரணமான, இப்ப பாருங்க, ஒரு நம்ம நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் சாதாரணமான ஒரு எம்எல்ஏக்கு வருவாருங்களா? எவ்வளவு யோசிப்பாரு. ஆனா பாருங்க, பரலோகத்துல இருந்து இவர் தன்னைத்தானே தாழ்த்திக்கிட்டு அடிமையின் ரூபம் வந்துட்டு, அது மாத்திரம் இல்லாம இவர் பாடுபட வேண்டும் நமக்காக. எவ்வளவு பெரிய பதிவு இல்லைங்களா? இதைத்தான் அவர் சொல்றாரு, என்னை பத்தி புஸ்தக சூழல எழுதப்பட்டிருக்கிறது, நான் நிறைவேற்றி வருகிறேன். அதுதான் சொல்றேன், ஐ டிலைட், நான் விரும்பிட்டேன் எங்க அப்பாவுடைய வேலைகளை செய்யறதுக்கு, நானு விரும்பிட்டேன். பாருங்க, மறுபடியும் பாருங்க, அவர் சொல்றாரு, இந்த ஒரு சரீரம் எனக்காக ஆயத்தப்படுத்துகிறதுனா அதை அஃபர் பண்ணணும், பலி செலுத்தின நான் அந்த சரீரத்தை. பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு போதிக்கிறதுக்கு மாத்திரம் என்ன பண்ணீங்க வரல, நம்மளை காப்பாற்றணும், நம்மளை ரட்சிக்கிறதுக்காக என்ன பண்ணிருக்கிறாருங்க, அவரு வந்தாரு. பாருங்க, 30 வயசுல தன்னுடைய சரீரத்தை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். இப்போ ஒரு மெச்சூர்டான ஒரு வயசு எப்படி சொல்லுங்க பார்க்கலாம், எவ்வளவு வயசு? 30. யூதர்களுடைய முறை பிரகாரம் எது மெச்சூர்டான ஒரு வயசுன்னு பார்த்தோம்னா 30 வயசு. அந்த 30 வயசுல தன்னுடைய சரீரத்தை இவர் என்ன செய்யறாருன்னு பார்த்தோம்னா தயார் பண்ணிக்கிறாரு. பரலோகத்துல இருந்த போது அவர் மாம்சத்துல இல்ல, பூமிக்கு வந்த போது மாம்சத்துல இருக்கிறார். அந்த மாம்சத்தை இவர் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா பலி செலுத்தணும். எப்படி பலி செலுத்தணும்னா பாடுகள் பட்டு தான் பலி செலுத்தணும். எபிரேயர் 2:9 படிங்க. எபிரேயர் 2:9. என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராகப்பட்டிருந்த. ஒரு நிமிஷம், வசனம் நல்லா கவனிங்க, நிதானமா படிங்க சிஸ்டர், படிங்க, ஃபர்ஸ்ட் இருந்து படிங்க. என்றாலும் தேவனுடைய கிருபை ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும். மரணத்தை நல்லா யோசித்து பாருங்க. அவர் என்ன சொல்லணும்னா, நான் ஒருத்தருக்காக எல்லாருக்காக நான் மரணத்தை ருசி பார்க்க வந்தேன்னு சொல்லுவீங்க. தேவனுடைய கிருபை நிமித்தமாக நான் என்ன பண்றேங்க, ஒவ்வொருத்தருக்காக நான் மரணத்தை ருசி பார்க்கிறேன். எவ்வளவு அருமையா சொல்ற பாத்தீங்களா? அதனாலதான் நம்ம பேசும்போது சரி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எங்க நானுன்னு பேசணும், எங்க நம்மன்னு பேசணும். எந்த ஒரு விஷயத்தையுமே சரி நான் செஞ்சிட்டேன், நான் பண்ணிட்டேன், நம்ம என்ன பண்ணி சொல்லக்கூடாதுங்க. கூட என்ன சொல்றாருன்னா 2 விஷயத்த சொல்றாரு. இப்ப வந்து நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க, இன்னொருத்தர் தேவனுடைய கிருபை நிமித்தமாக நான் செஞ்சிட்டேன்னா யாரு நீங்க என்கரேஜ் பண்ணுவீங்க? தேவனுடைய கிருபை நிமித்தமாக செய்துட்டேன்னு சொல்றவங்க நீங்க உற்சாகப்படுத்துங்க. பாருங்க, இயேசு கிறிஸ்து எவ்வளவு அழகா சொல்றாரு. மறுபடியும் படிங்க சிஸ்டர். தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரில் சற்று சிறியவராகப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்ததின் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூடப்பட்டதை காண்கிறோம். பாருங்க, தேவனுடைய கிருபை நிமித்தமாக ஒவ்வொருத்தருக்காக மரணத்தை ருசி பார்க்க தேவதூதர் காட்டிலும் சற்று சிறியவராக வந்தார். சற்று சிறியவராக வந்தாருன்னா எப்படி சொல்லலாம்? நம்ம தன்னை தானே தாழ்த்திக்கிட்டு பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தார் இல்லைங்களா? அதுதான் தன்னை தானே தாழ்த்திக்கிட்டார். இப்ப தன்னை தானே தாழ்த்திக்கிட்டு இவர் என்ன செய்யணும்னா பாடுகள் பட்டு மறிக்க வேண்டும் சிலுவையில. அதுதான் என்ன சொல்றாருன்னா இந்த ஒரு சரீரம் இதுக்காகத்தான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறது. பாருங்க, ஜீசஸ் எப்படி பாடுபட்டு மறிக்கணும்னா, யாருக்கு பாடுபட்டு மறிக்கணும்னா நீதி உள்ளவர்களுக்கும் அநீதி உள்ளவர்களுக்கும் யோகத்துக்காக என்ன செய்யணும்னா பாடுபட்டு மறிக்க வேண்டும். இப்ப வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருக்காக இவரு மரணத்தை ருசி பார்க்கணும். பாருங்க, பரலோகத்துல இருக்கிற அந்த மகிமையை விட்டுட்டு எல்லாருக்காக இவர் என்ன செய்யறாருன்னா மரணத்தை ருசி பார்க்க வராரு. மரணத்தை ருசி பார்க்க மனித அவதாரம் எடுத்த வந்த மனிதன் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வசனம் சொல்லுது ஒவ்வொரு மனிதர்களுக்காக.
இது வரைக்கும் உலகத்துல எவ்வளவு பேர் வாழ்ந்து இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் மறித்து இருக்கிறாங்க, இனிமேல் யாரெல்லாம் பெருக்க போறாங்க, அனைவருக்காக இவர் என்ன செய்திருக்கிறார்னா மரணத்தை ருசி பார்த்து இருக்கிறாரு. யாருக்கெல்லாம் பார்த்தோம்னா யூதர்களாக இருந்தாலும் சரி, புறஜாதிகளாக இருந்தாலும் சரி, அடிமைத்தனத்துல இருக்கிறவங்களும் சரி, சுயாதனத்துல இருக்கிறவங்களும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, எல்லா தேச ஜனங்களும் சரி, ஒத்துமொட்ட உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்காக இவர் என்ன பண்ணி இருக்கிறாருன்னா மரணத்தை ருசி பார்த்து இருக்கிறாரு. என் பிரதர் என்ன சொல்றாருன்னா, கலர் கூட அவர் பாக்குறது இல்லைங்க. நீ ஒயிட்டானா இரு, பிளாக்கானா இரு, அத்தனை பேருக்காக மரணத்தை ருசி பார்க்க இந்த உலகத்துக்கு வந்தாரு. பிலிப்பியர் 2:8 படி. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்பட்டிருந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். எதுக்காகனா சிலுவையில மறிக்கிறதுக்காக. அது எவ்வளவு பெரிய பாடுகள் பாருங்க. பாருங்க, முக்கியமான ஒரு வசனம் அது படிச்சு. அவர் மறுரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இப்ப இன்னொரு வசனம் படிங்க, எபிரேயர் 2:16 படிங்க. ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். என்ன அருமையா இருக்கு பாத்தீங்களா? தேவ தூதர்களுக்கு உதவி இல்லாம ஆபிரகாமுடைய சந்ததி, ஆபிரகாமுடைய வித்துக்கு என்ன பண்ணிக்கிறாருங்க, உதவியாக வந்து இருக்கிறாரு. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்க. அவர் என்ன பண்ணீங்க வந்தது ஒரு தூதனா, ஒரு தூதர்களுக்கு உதவி செய்யறதுக்கு அந்த மாதிரி இல்ல, ஆபிரகாமுடைய வித்தாக வந்திருக்கிறாரு. அப்படின்னா என்ன தெரியுங்களா அர்த்தம்? தேவன் வந்து ஏதோ ஒரு சிலையை செதுக்கிட்டு நீ போயிட்டு என்னுடைய சித்தத்தை செய்துட்டு வந்துடு அப்படின்னு அனுப்பல. அப்படி இருந்துச்சுன்னா அவருடைய சித்தத்தை இவர் செய்ய முடியாது. அவர் எப்படி பண்ணிருக்கிறாருன்னா மாம்சத்துல உருவாக்கி மரியாவுடைய வயிற்றுல அழகா வச்சுட்டாரு. அவர் நம்ம போலவே என்ன இருந்திருக்கிறாருங்க, மாம்சத்துல பாடுபட்டு இருக்கிறார். வசனம் இருக்குது இல்லைங்களா, மாம்சத்துல கொலை உண்டு ஆவில உயிர்த்தெழுதல். அப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அவர் மாம்சத்துல என்ன பண்றாருன்னா பாடுபட வேண்டும். அப்போ அவர் வந்தது எப்படின்னா மாம்சத்தில். அவருடைய பிறப்பு விசேஷமாக எப்படியாப்பட்டதுன்னு பார்த்தோம்னா ஆச்சரியமானது. ஏன்னா எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லாம மரியாவுடைய வயிற்றுல பிறந்தவர் தான். எப்படின்னு பார்த்தோம்னா அந்த பரிசுத்த ஆவின் நிமித்தமாக. அது மாத்திரம் இல்ல, இவரு பிறந்துட்ட உடனே அந்த ஞானஸ்தானம் பண்ணிட்ட பிறகு ஃபர்ஸ்ட் ஒரு அச்சீவ்மெண்ட் என்ன செய்யறாருன்னு பார்த்தோம்னா தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் இவருக்கு எதை தான் சொல்லப்படுதுன்னா இவர் தேவதூதர்கள் காட்டிலும் சற்று சிறியவராக வந்தார் இல்லைங்களா. எவ்வளவு அருமையா இருக்குது இல்லைங்களா. அவர் சிறியவராக வந்து நம்மளுக்காக பாடுபட்டு இருக்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, இவர் மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யவான நமக்காக என்ன ஆயிட்டாருன்னு பார்த்தோம்னா தரித்திரரு ஆயிட்டாரு. இப்ப எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான் அவரு, எல்லா சிருஷ்டிகளுக்குமே மேலானவரு. இந்த யூனிவர்ஸே யாருக்காகனா தேவன் யாருக்காக படிச்சாருன்னா அவருக்காக. அவ்வளோ ஐஸ்வர்யவான் பிதாவுக்கு தேவனுக்கு அவ்வளோ ஒரு செல்ல பிள்ளையா இருந்தவரு அவரு தரித்திரரா வர்றாரு. தரித்திரரா எப்படி வராருன்னா எப்படிங்க, அடிமையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்துக்கு வராரு. தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு நமக்காக பாடுகள் படுறதுக்கு வராது இல்லைங்களா. அதுதான் தரித்திரரு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா 1,44,000 பேர் ஐஸ்வர்யவான்கள் ஆகிறதுக்காக அவருக்கு தரித்திரரா வரணும். அந்த தரித்திரர் சும்மா ஆகலைங்க, அவர் எவ்வளவு பாடுபட்டு இருக்கிறார். நம்ம அந்த மாதிரி இருக்கோமா? ஒரு உதாரணம் சொல்லலாம் பாருங்க. பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்ல அத்தனை பேரும் ஐஸ்வர்யவான் ஆயிடும், நான் ஒருத்தன் தரித்திரன் ஆயிடும். அந்த மாதிரி இருந்துச்சு நம்ம ஆகுமா? அப்ப அவருடைய தாட் எப்படி இருக்கு பாருங்க. நான் தரித்திரர் ஆனா கூட பரவாயில்ல, மற்றொரு ஐஸ்வர்யவான்கள் ஆகணும். அது சாதாரணமா வரலைங்க. வந்துட்டு இன்னும் செய்யணும்னு பார்த்தோம்னா இப்ப தேவதூதர்கள் காட்டில சற்று சிறுவர் ஆயிட்டாருங்க. இப்ப சற்று சிறுவர் ஆயிட்ட பிறகு இவர் என்ன செய்யணும்னா பாடுகள் படணும், கல்வாரி சிலுவையில மறிக்கணும் பாடுபட்டு. இவ்வளவு பெரிய தியாகம் இல்லைங்கன்னா. என்ன வாசனை பண்ணீங்க சிஸ்டர்? எபிரேயர் 5:8 படிங்க.
அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு அநேக பாடுகள் அவருக்கு வந்த பாடுகள் நிமித்தமாக கீழ்ப்படிதலை கத்துக்கிட்டாராம். அவருக்கு எவ்வளவு பாடுகள் வந்திருக்குது. நம்ம நிறைய சப்ஜெக்ட் கேட்டு இருக்கிறோம். இப்ப ஒரு சில விஷயங்கள் மாத்திரம் பார்க்கலாம். பாருங்க அநேகத்துக்கு இவரு சாப்பாடு கொடுக்குறாரு. ஆனா இவரை பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, போஜன பிரியாரு. எவ்வளவு மனசு அவருக்கு வேதனையா இருக்கும், எவ்வளவு பாடுகள் இல்லையா? இப்ப நம்ம ஒரு 100 பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டோம். ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, சரியான போஜன பிரியர் அவரு. சாப்பாடு கொடுத்துட்டு விட்டுட்டு என்ன சொல்றது, போஜன பிரியர். அப்ப எவ்வளவு மனசு நம்மளுக்கு நோவும். சாப்பாடு கொடுத்துட்டு நம்மளுக்கு இந்த பேரா? அப்ப எவ்வளவு பாடுகள் பாருங்க இதெல்லாம் இருக்கு. இன்னொன்னு பாருங்க, தீமையான ஆவி, பிசாசி ஆவிய விரட்டி அடிக்கிறாரு. ஆனா இவரை பார்த்துட்டு என்ன சொல்றாங்க, பிசாசி பிடிச்சவன், பேய் பிடிச்சவன். அவருக்கு எவ்வளவு பாடுகள், அவர் மனசு எவ்வளவு நோவும். அது மாத்திரம் இல்ல, இவர் சத்தியத்தை தான் பேச வர்றாரு, சத்தியத்தை தான் பேசினாரு, எப்போதுமே சத்தியத்தை தான் பேசினாரு. ஆனா இவரை பார்த்துட்டு சொல்றாங்க, தேவ தூஷணம் நான் பேசிட்டு. எவ்வளவு பாடுகள் இல்லையா? அந்த பாடுகள், இந்த பாடுகள் நிமித்தமாக என்ன பண்ணாருன்னா, கீழ்ப்படிதல கத்துக்கிட்டாரு. அதுதான் வசனம் சொல்லுது, அவருக்கு வந்த பாடுகள் நிமித்தமாக கீழ்ப்படிதல கத்துக்கிட்டாரு. பாருங்க ஜனங்க என்ன பேசுறாங்க தெரியுங்களா? இதுல லூக்கா 23:21 படிங்க. அவர்களோ அவனை சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிட்டார்கள். பாருங்க என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, சிலுவையில அறியுங்க, சிலுவையில அறியுங்க. இங்கிலீஷ்ல படிங்க. But they cried, saying, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. But they cried, saying, crucify him, crucify him. அழுது இருக்கிறாங்க. எதுக்கு அழுது இருக்கிறாங்கன்னா, அவரை சிலுவையில அறியணும், சிலுவையில அறியணும். இது எதை காமிக்குது? அவங்க அழுதுன்னு பார்த்தோம்னா, தேவனுடைய வேலைகளை செய்யறதுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லை, தகுதியற்றோர் அவங்க. பாருங்க ஜெருசலேமை பார்த்து இவரு அழுகுறாரு. ஆனா அந்த ஜனங்க என்ன பண்ணுதுன்னா, அவங்க அழுகுறாங்க, இவரு சிலுவையில் அறியணும். ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்களா, எவ்வளவு பாடுகள் இருக்கும். நம்மள போன வாரம் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், அந்த பிரதர் மாதிரி யாருமே இல்ல. ஒரு வாரம் கழிச்சுட்டு அவரா, ஒண்ணுமே இல்லைங்க, ஒரே ஒரு வார்த்தை தான் சேஞ்ச் பண்றாங்க. நம்மளுக்கு மனசு எவ்வளவு கஷ்டமாகும். ஓயாமல் ஓசன்னா ஓசன்னான்னு சொல்லிட்டு குருத்து ஓலையை எடுத்துக்கிட்டு வந்தவங்க, அது வசனம் படிங்க, யோவான் 12:3 படிங்க. பாருங்க என்ன பண்ணிருக்கிறாங்க யோவான் 12:3. அப்பொழுது மரியா விலையேற பெற்ற கலங்கமில்லாத நடனம் என்னும் தைலத்தை ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரினால் அவருடைய பாதங்களை பொழிந்தாள். 12:13 அந்த குருத்து ஓலையை எடுத்துக்கிட்டு 12:13 படி. அது படிங்க சிஸ்டர். குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும். பாத்தீங்களா, அவருக்கு எதிர்கொண்டு போகும்படிக்கு புறப்பட்டு இருங்க. ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார். பாருங்க இங்கிலீஷ்ல படிங்க, ஒரு வார்த்தை மட்டும் பாருங்க. Took branches of palm trees and went forth to meet him and cried. தமிழ்ல வரல இல்லைங்களா, ஆங்கிலத்துல கொடுத்து இருக்குது கிராய். இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, அழுது அவரை வரவேற்று இருக்கிறாங்க. இஸ்ரவேலுடைய ராஜாவை நீங்க வருக வாழ்க. இப்போ அதுக்கும் அழுகுறாங்க, இதுக்கும் அழுகுறாங்க. ஓசானா என்ன அர்த்தம்? ஓசானா குருத்து ஓலை எடுத்துக்கிட்டு சொல்றாங்க இல்லைங்களா, ஓசானா பிரைஸ் பண்றாங்க. இஸ்ரவேலுடைய ராஜாவே பிரைஸ் பண்றாங்க, அவரை தேவனுக்கு துதி செலுத்துறாங்க. நம்மளுக்கு ஒரு ராஜா வந்துட்டாரு. கொஞ்ச நேரத்துக்கு அந்த மகிழ்ச்சி இருந்துச்சு. அந்த கொஞ்ச காலகட்டம் ஒரு 5 days பாஸ்ஓவருக்கு முன்னாடி தான், வித்தின் 5-6 days என்ன பண்ணிருந்தாங்கன்னா, மறுபடியும் அழுகுறாங்க. அவர் என்ன செய்யணும்? சிலுவையில அறையுங்கோ. ஓசனாலும் ஓயாம சொன்னவங்க இப்ப சொல்றாங்க, ஓயாம சிலுவையில அறியுங்கன்னு சொல்றாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துக்கு அவருடைய இறுதி எப்படி இருந்திருக்கு? நம்மளால
யாருன்னா ஒரே ஒரு சின்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டாவே நம்மளால தாங்க முடியாது. இவர் என்ன சொல்றாங்க பார்த்தோம்னா, ஒரு கொலை பண்ணுங்க. அப்ப இயேசு கிறிஸ்துக்கு எவ்வளவு பாடுகள். ரோமன்ஸ் 5:10 படிக்கும். ரோமர் 5:10. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடைய ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நம்ம எல்லாம் தேவனுக்கு சத்துருவா இருந்தோமா, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நிமித்தமாக ஒப்புரவாக்கப்பட்டோம், ரீகன்சைல்ட் ஆயிட்டோம், ஒப்புரவாக்குது ஆயிட்டோம். யார் மூலியமானா இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம். பாருங்க, நம்ம எல்லாமே சத்ருவாக இருந்தா, தேவனுக்கு விரோதமாக, தேவனுடைய நீதிக்கு விரோதமாக இருந்தா நம்ம ஒரு பரிபூர்ண நிலைமையில இல்ல. இந்த ஒத்துப்பட்ட மனுக்குள்ளமே தேவனுக்கு முன்பதாக எப்படி இருக்கிறாங்க பார்த்தோம்னா, சத்ருவாகத்தான் இருக்கிறாங்க. காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய பிதா ஆதாம் அவர் என்ன பண்ணிட்டாரு, அப்பா ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் பாவம் செய்ததுனால நம்ம அப்படியே அதே வழியில வரோம். நம்ம எல்லாம் எப்படி சத்ரு வசனம் சொல்லுது பாருங்க, மறுபடியும் படிங்க. நம்ம எப்படி இருக்கிறோம் பாருங்க, தேவனுக்கு முன்பதாக தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கிறோம். அவருடைய சத்துருக்களாக இருக்கிறோம்னா நம்ம பாவிகள், தீமையான ஜனங்கள், அநீதி உள்ள ஜனங்க. நம்ம தேவனுக்கு சத்துருவாக இருக்கிறோம். வசனம் சொல்லுது. இப்போ தேவன் கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய மரண நிமித்தமாக கொண்டு போய் சேர்க்கிறாரு. எவ்வளவு அருமையா இருக்குது இல்லைங்களா? அப்ப அவரு அப்படியே வந்தவன மறித்துட்டு போல, பாடுபட்ட என்ன பண்றாருங்க, மறிக்கிறார். அதன் நிமித்தமாக தேவன் கிட்ட நம்ம கிட்ட நெருங்குறோம். அவரு சிலுவையில மறிக்கிறாரு இல்லைங்களா, அதுதான் தேவனுடைய அன்பு வெளிப்பட்டது. இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு பார்த்தோம்னா, அந்த சாபத்தை, தேவனுக்கு சத்துருவாக இருந்த இல்லைங்களா அந்த சாபத்தை ரிவர்ஸாக மாத்துறாரு, ஆசீர்வாதமாக மாத்துறாரு நம்மளுக்காக. அதுக்காக பாடுகள் பட்டு மறிக்கிறாரு. அவர் பாடுகள் பட்டு மறிக்காம எதுவுமே நடக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது. பாருங்க, அவர் பாடுபட்டு மறித்த நிமித்தமாக நம்ம காப்பாற்றப்பட்டு வருகிறோம். அவர் பாடுபட்டு மறித்த நிமித்தமாக நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அவர் பாடுபட்டு மறித்த நிமித்தமாக நமக்கு ஒரு ரட்சிப்பு கிடைக்கிறது. இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்குமே ஒரு நீதி கிடைக்குதுன்னா அது இயேசு கிறிஸ்து பாடுபட்டு மறித்தது நிமித்தம் தான். எல்லாத்துக்கும் மேல அந்த வசனத்தை மறுபடியும் படிங்க சிஸ்டர். அப்ப நல்லா கவனிங்க. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்டோம். தேவனுக்கு மனிதனுக்கும் ஒப்புரவாக்கப்பட்டோம். எப்படி காரணம் பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. தேவனுக்கு நம்ம எல்லாமே சத்துருவாக இருந்தோம். இப்ப மறுபடியும் தேவன் கிட்ட கொண்டு போய் சேர்த்து வச்சது இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம். 1 கொரிந்தியர் 11:24 படிக்கணும். ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி பூசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இப்ப நம்ம என்னைக்கு நம்ம அப்பத்தை பிட்டு அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணோம்? என்னைக்கு? 11. போன மாசம் என்ன செய்யணும்? 11வது 11th அவருடைய அப்பத்தையும் அவருடைய ரத்தத்தையும் புசித்தம் பானம் பண்ணணும். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்க சொல்றாரு, அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த அப்பத்துக்காக அவர் நன்றி செலுத்திருக்கிறார். என்ன பண்ணிருக்கிறாருங்களா? சோத்திரம் பண்ணி இருக்கிறாரு. அவரு பணக்காசு கொடுத்து என்ன பண்ணலீங்க, தேவனுக்கு நன்றி செலுத்தல. எந்த ஒரு பொருளை கொடுத்து அவரு நன்றி செலுத்தல. அவர் எப்படி நன்றி செலுத்தி இருக்கிறார்னா, தன்னையே பலியா கொடுத்துட்டு பிதாவாகிய தேவனுக்கு நன்றி செலுத்தி இருக்கிறார்களாம்.
அவருடைய நன்றி பாருங்க எப்படி இருக்குது. இப்போ நம்ம ஏதாவது நன்றி செலுத்த என்ன பண்ணுவோம், ஒன்னு கிஃப்ட கொடுப்போம், இல்ல ஏதாவது பரிசு கொடுப்போம். ஆனா அவரு அப்படியெல்லாம் செய்யாம, நான் தன்னையே உமக்காக கொடுக்கிறேன் தேவனே, அப்படி கொடுத்துட்டார் பலிய. இப்ப அவர் பலி செலுத்துறது மாத்திரம் இல்ல, அவர் எப்படி பலி செலுத்துறாருன்னா பாடுகள் பட்டு பலி செலுத்துறாரு. ஒரு மனுஷனுக்கு நன்றி எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? நன்றி மறந்துட்டாங்க, நன்றி கட்டவன்னு எல்லாமே சொல்லுவாங்க. இப்போ தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்தினே இருக்கிறோம். தேவனே ஓகே, நம்ம நன்றி உள்ளவர்களா மாறிடுறோம். டெய்லி தேவனுக்கு தேங்க்ஸ் சொல்லினே இருக்கிறோம். அது போதுங்களா புது சிருஷ்டி வாழ்க்கையில? அது போதவே போதாதுங்க. என்ன செய்யணும்னா ஒவ்வொரு புது சிருஷ்டி வசனம் வாசிங்க. ரோமர் 12:1 படிங்க. ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. கிளியரா சொல்லிட்டாரு, உங்களுடைய சரீரத்தை ஜீவ பலியா கொடுக்கிறது தான் புத்தி உள்ள ஒரு ஆராதனையா இருக்குது. அப்ப இந்த சரீரத்தை நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தோம்னா பலியா தரணும் அவருக்கு. அப்ப எப்படி நம்ம பலியா தரணும்னா இந்த சரீரத்துக்கு நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும். அப்போ வரும்பொழுது நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தோம்னா தேவனுக்கு நன்றி செலுத்தணும். நம்ம நன்றி செலுத்திட்டு இந்த சரீரத்தை அவருக்குன்ட்டு ஒப்பு கொடுக்கணும். பாருங்க, இப்ப மறுபடியும் 1 Corinthians 11:24 படிங்க சிஸ்டர். ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பித்தப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இப்ப என்ன பண்ணிட்டாருன்னா ஜீசஸ் இப்போ உடைச்சாரு. இப்ப தீர்க்க தரிசனம் என்ன முன்னாடி பார்த்தோம்ப்பா, ஒரு தீர்க்க தரிசனத்தை படிங்க. ஏசாயா 53:10 படிங்க. இப்போ உடைச்சாருன்றதுக்கு தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுது பாருங்க. 53:10 படிங்க சிஸ்டர். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. இப்ப நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம் இல்லையா, கர்த்தர் அவரை நொறுக்கும் சித்தம் கொண்டார். இப்ப இயேசு கிறிஸ்து அந்த அப்பத்தை எடுத்து உடைக்கிறாரு. இப்ப என்ன நடந்துச்சுன்னா தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. எப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த அப்பத்தை உடைச்சாரோ அதே போல பிதாவாகிய தேவன் அவருடைய சரீரத்தை உடைச்சாரு. அதுல யாரெல்லாம் நம்ம பங்கு பெற்றோமோ அவங்களுக்கு உறுதியாக என்ன கிடைக்கும்னு பார்த்தோம்னா நித்திய ஜீவன் கிடைக்கும். நம்ம போன மாசம் 11ஆம் தேதி அத புசித்து இருக்கும். எப்படி புசித்தோம்னா விசுவாசத்தை நிமித்தமாக புசித்து அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் என்ன பண்ணிருக்கிறோம், பானம் பண்ணி இருக்கிறோம். அந்த ஒரு சரீரம் அந்த ரத்தம் எப்படின்னு பார்த்தோம்னா பரிசுத்தமாக இருக்கிறது, குற்றம் இல்லாம இருக்கிறது. இது தேவன் கொடுத்த அது ஒரு அப்போ நமக்கு. இப்போ நம்ம சாப்பிட்டோம், எல்லாரும் என்ன பண்ணோம், பாஸ்ஓவர் அன்னைக்கு சாப்பிட்டோம். இது எதை குறிக்குதுன்னா அவரோடு கூட பாடுபடுறதுக்கு நாங்க தயாரு. உங்களோட பாடுபடுறதுக்கு நாங்க ரெடி ஆயிட்டோம். நாங்க அப்ப எத்தனை பேர் நம்ம ரெடி ஆயிட்டுக்கிறோம்? ஒரு சாப்பிட்டு விட்டுட்டோமா, இல்ல அவரோடு கூட பாடுபடுறதுக்கு தயாராயிட்டோமா? நம்ம ஒவ்வொருத்தரும் அன்றைய நாள்ல அவரு அந்த அப்பத்துக்கு திராட்சை ரசத்துக்கும் நம்ம கை வச்சோம் இல்லைங்களா, அவரோட பாடுபடுறதுக்கு தான் கை வச்சது. அது நம்ம மறக்க கூடாது. வசனம் என்ன சொல்றதுன்னா என்னை நினைவு கூறும்படிக்கு இதை செய்யுங்க. நம்ம போன மாசம் பார்த்தோம். இது ஆட்டுக்குட்டியானவர் இந்த உலகத்துல இருக்கிற பாவங்களை எடுத்து போடவே வந்தாரு. கொஞ்சம் நினைவு கூறணும். என்னதான் நினைவு கூறணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு மரித்தார், அதை நினைவு கூறணும். நமக்காக எவ்வளவு பாடுகள் பட்டு இருக்கிறார், நமக்காக எவ்வளவு அடிக்கப்பட்டு இருக்கிறாரு, அதை நினைவு கூறணும். அவருடைய வார்த்தைகளை நம்ம நினைவு கூறணும். சாகர வரைக்கும் அவர் நமக்காக செத்துத நம்ம மறக்க கூடாது. அதுதான் நினைவு கூறணும். எதை வேணும்னாலும் நம்மளுடைய வாழ்க்கையில மறந்துடலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு மரித்தது ஒரு நாள் கூட நம்ம மறக்கவே கூடாது. அதனாலதான் ஒவ்வொரு நாளும் காலையில தூங்கி எழுந்திரிச்சு வந்துமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக பாடுபட்டு மரித்தாருன்னு அந்த சிந்தைக்குள்ள வரணும்.
ஒவ்வொரு நாளும் வருஷத்துக்கு ஒரு நாள் மாத்திரம் நம்ம நினைவு கூறுறது கிடையாது. என்ன வசனம் படிங்க? 1 Corinthians 11:25 படிங்க. 1 Corinthians 11:25. சரி. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்த படியில் பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். பாத்தீங்களா? அந்த நாளில நம்ம என்ன பண்ணோம்னா அவருடைய ரத்தத்தை பானம் பண்ண இருக்கிறோம். அந்த ரத்தத்தை பத்தி ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. ரத்தம் சிந்துதல் இல்லாம கிறிஸ்து இயேசுனுடைய ரத்த நிமித்தமா தான் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகுச்சு. அவருடைய ரத்த நிமித்தமா தான் நமக்கு நித்திய ஜீவன். அவருடைய ரத்த நிமித்தமா தான் நம்ம தேவனுடைய பிள்ளைகள். நம்ம எல்லாம் யாரு? நிறைய முறை நம்ம சொல்லி இருக்கிறோம். நம்ம எல்லாம் யாருதான்? கல்பிரிட்டுங்க. கல்பிரிட்டாக இருந்த நம்மள இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தான் என்ன பண்ணுச்சுன்னா தேவனுடைய பிள்ளைகளாக மாத்தினது. இன்றைய நாளில நம்ம எல்லாரும் கூடி இருக்கிற காரணம் என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து சிந்தன ரத்தம். இப்ப நம்ம பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் சொல்றோமே, இதுக்கு காரணம் யார் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து சிந்தன ரத்தம். அவரு ரத்தம் சிந்தும் போது ஈஸியா சிந்திட்டாருங்களா? எவ்வளவு பாடுகள் பட்டு ரத்தம் சிந்தி இருக்கிறார். அதைத்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நினைவு கூறணும். பாருங்க, உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரத்தம் வந்துச்சுங்கன்னா ஃபுல் பிளட். நம்ம பேஷண்ட் ஆஃப் கிரைஸ்ட் எல்லாம் பாக்குறீங்களா? இவ்வளவு ரத்தம் சிந்தி இருக்கிறார். அப்ப எவ்வளவு பாடுகள் அவருக்கு. ஆவேலுடைய ரத்தம் என்ன பண்ணுச்சுன்னா அவருக்காக பேசுதான். ஆனா இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் அநேகருக்காக பேசுவாங்க. என்ன அருமையா இருக்குது பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்காக பிதாவாகிய தேவன் கிட்ட அவருடைய ரத்தம் பேசுதுன்னா எவ்வளவு பெரிய விஷயம். அந்த ரத்தம் பரிசுத்தம் உள்ள ரத்தம், பாவிகளை மன்னிக்கக்கூடிய ரத்தம், நம்மளுக்கு பரலோகத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கிற ஒரு ரத்தம். அவர் எவ்வளவு பாடுபட்டு இருக்கிறாரு இல்லைங்களா? நம்ம பிதாவாகிய தேவன் கிட்ட போறதுக்காக அந்த பாடுகளை ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்னா நினைக்கணும். பாருங்க, இயேசு கிறிஸ்துக்கு 2 விதமான பாடுகளுங்களா? யாரா சொல்ல முடியுங்களா? 2 விதமான பாடுகள் வந்துருக்கு. ஒன்னு பிசிக்கலி, இன்னொன்னு மென்டலி. இப்போ பிசிக்கலி என்ன, மென்டலினா என்னன்னு பார்க்கலாம். பிசிக்கலி பாடுகள்னா அவருக்கு கைகள்ல கால்கள்ல ஆணி அடிச்சாங்க. அப்ப அடிக்கும் போது என்னன்னா நிறைய நோவு வரும், பெயின் வரும். பாடுகள் அதுதான். நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னேன் இல்லையா, சஃபரிங்க்கு பெயின் அர்த்தம். இப்ப தலையில முன்கிரீடம் போகும்போது பெயின் வரும், ஈட்டியால கொடுத்த போது பெயின் வரும், அவர் அடிக்கும் போது பெயின். இதெல்லாம் பார்த்தோம்னா பிசிக்கல். மென்டலி பாருங்க, தேவ தூஷணம் பேசிட்டேன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அவருடைய உள்ளம் என்ன ஆகுதுன்னா தாங்க முடிய மாட்டேங்குது. என்ன பார்த்துட்டு தேவ தூஷணம் பேசிட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு அவருடைய ஹார்ட் அவ்வளவு வேதனைப்பட்டுச்சுங்க. தேவதூஷணம்னா என்னன்னா தேவனுக்கு விரோதமாக பேசுறது. இவர் என்ன தேவனுக்கு விரோதமா பேசுறாங்களா? தேவனுடைய வார்த்தைகளை தான் இவர் பேசிட்டு இருக்கிறாரு. இவரை பார்த்துட்டு சொல்றாங்க. அப்போ இது மென்டலி ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. என்ன சொல்றாங்கன்னா, இவரு ராஜா, தேவனுடைய குமாரனாக இருந்தா நீ சிலுவில் இருந்து இறங்கி வான்னு சொல்றாங்க இல்லைங்களா? அப்ப எவ்வளோ மனசு அவருக்கு வேதனை இருக்கலாம். கூட இருக்கிறவங்களே காட்டி கொடுக்குறாரு, எல்லாரும் விட்டு ஓடி போயிடுறாங்க. அப்ப பாருங்க ஒரு நிமிஷம், அவருக்கு மென்டலி எவ்வளவு பெயின்னா, அப்பந்த யூதாஸ் கையில வாங்குறாரு, கையில வாங்கிட்டு காலை தூக்குறாரு. புரியுது இல்லைங்களா? சங்கீதத்துல என்ன சொல்லியிருந்தது? என் பிராண ஸ்நேகிதன் என்ன பண்ணியிருக்கான்? காலை தூக்கி இருக்கிறாரு. அப்ப எவ்வளவு பாடுகள் அவருக்கு. ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அந்த 12 பேர்ல ஒருத்தர் காட்டி கொடுக்க போறாருன்னு தெரிஞ்ச பிதாவாகிய தேவன் கிட்ட அவரு பிரேயர் பண்ணி வாங்கிட்டாரு. நம்ம அப்படி இருப்போமா? பிரேயர் பண்ணி அந்த பிரதர் அந்த சிஸ்டர் வானான்னு சொல்லிடுவோம். ஆனா அவர் பாருங்க, பக்கத்திலே கூடவே இருக்கிறாரு 3 வருஷமா. அப்ப எவ்வளவு பாடுகள் அவருக்கு. இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும்னா, எல்லாரையும் அன்பு செலுத்தணும். பார்ஷாலிட்டி இல்லாம, ஃபேவரிசம் இல்லாம அனைவரையுமே. நம்மளுக்கு பாடுகள் இருக்கும்.
ஆனாலும் நம்ம என்ன செய்யணும்னா அன்பு செலுத்தி கொண்டே போய்கொண்டே இருக்கணும். பாருங்க, இன்னொரு வசனம் பாருங்க, மத்தேயு 5:8 பாருங்க. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பாக்கியவான்கள், தேவனை அவர்கள் தரிசிப்பார்கள். பாருங்க, இருதயத்துல யாரு பரிசுத்தமாக இருக்கிறாங்களோ தங்களை முழுமையாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தவங்க அவங்க தான். ஃபுல்லி கான்சிகரேட்டட் பீப்புள். அவங்க தான் என்ன செய்வாங்கன்னு பார்த்தோம்னா தேவனுடைய சித்தத்தை செய்வாங்க. அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா அவ்வளோ பியூரா இருக்குமா, அவங்களுடைய நோக்கம் அவ்வளோ பியூரா இருக்குமா. யாருடைய இன்டென்ஷன் பியூரா இருக்குதோ கிளியரா தெரியுமா அவங்களுக்கு தேவனுடைய குணலட்சணமும் தேவனுடைய தெய்வீக திட்டமும். அதை செய்து முடிப்பாங்க. இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுதல்ல வந்தாரோ இவங்களும் அப்படியே உயிர்த்தெழுதல்ல வருவாங்க. இப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன பாடம்? இப்போ இயேசு கிறிஸ்தனுடைய பாடுகள் பார்த்துட்டோம். இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன பாடம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு சில விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம எவ்வளவு மூவிஸ் பார்த்திருக்கோம், விசேஷமாக பேஷன் ஆஃப் கிரைஸ்ட். எவ்வளவு வார்த்தைகளை கேட்டு இருக்கோம், இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டாரு. அது எல்லாமே கம்மி. பாருங்க, அந்த வார்த்தை படிக்கிறேன். He suffered much for me more than I now can know. எவ்வளவு பாடுகள் பட்டு மறித்து இருக்கிறாரு, இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களே அது கம்மி. அப்ப எவ்வளவு பாடுபட்டாரு யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தான் தெரியும். அவருக்கு சித்தம் இருந்தா தான் இவ்வளவு பாடுகள் பட்டதுன்னு நமக்கு வெளிப்படுத்துவாரு. இன்றைய நாளில இதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்ப எவ்வளவு பாடுபட்டு இருக்கணும். நம்மளால பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் பார்த்துட்டு என்ன பண்ண முடியலீங்க, தாங்க முடிய மாட்டேங்குது. ஐயோ இவ்வளவு பாடுபட்டாரு அது கம்மி. அப்ப எவ்வளவு பாடுபட்டாரு யாருக்குமே தெரியல, பரலோகத்துல இருக்கிற தேவனுக்கு தான் தெரியும். பாருங்க, இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா ஜீவாதிபதியே கொலை செய்தார்கள். எவ்வளவு பாடுகள் அவருக்கு. ஜீவாதிபதினா என்ன சொல்லுங்க? ஜீவனுக்கெல்லாம் அதிபதி அவர் தாங்க. அப்படியாப்பட்டவரை என்ன செஞ்சாங்கன்னா கொலை செய்தாங்க. எவ்வளவு பாடுகள் வந்து, எவ்வளவு நோவு வந்திருக்கும். அது மாத்திரம் இல்ல, பிதாவாகிய தேவன் கைவிட்டுறாரு. இது என்னன்னா தேவனுடைய நீதிங்களாம். அப்பா என்னை கை விட்டுட்டீங்களேன்னு அவருடைய கரத்திலே ஆவியை ஒப்பு கொடுக்கிறாரா, இது தெய்வீக அன்புங்களாம். என்ன பியூட்டியா இருக்குது பாத்தீங்களா? அப்பா தெய்வீக நீதியை காமிக்கிறாரு, புள்ள தெய்வீக அன்பை காண்பிக்கிறாரு. பாருங்க, அந்த பாடுகள் மத்தியத்துல கூட என்ன பண்றாருன்னா தேவன் மேல எவ்வளவு அன்பு இருக்கு, தேவனுடைய சித்தத்தை செய்து எவ்வளவு பிரியப்படுறாரு இல்லைங்களா? பாருங்க, பரலோகம் ஒரு வீடை விட்டுட்டு இந்த பூமிக்கு வராரு. வந்தது மாத்திரம் கிடையாது, அடிஷனலா ஒண்ணு பண்றாரு. சிலுவையில பாடுபட்டு மறிக்கிறாரு. இதுதான் அவரு செய்த வேலைகள். தேவனுடைய சித்தத்தை செய்து முடிச்சுட்டாரு. இதுல இருந்து நமக்கு என்ன பாடம்? இப்ப யாருன்னா சொல்லணும் என்ன பாடம்னா, வசனம் வாசிங்க. 2 தீமோத்தேயு 2:11-12 படிக்கும். 2 தீமோத்தேயு 2:11-12. இந்த வார்த்தை உண்மை உள்ளது. என்னங்களா? நல்லா கேளுங்க. இந்த வார்த்தைகள் உண்மை உள்ளது. பைபிள் என்ன அழகா ஸ்டார்ட் பண்ணுது பாத்தீங்களா? எவ்வளவு பியூட்டியா. நான் படிங்க சிஸ்டர். என்னவெனில் நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்திருப்போம். அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் பாடுகள் சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்யலாம். இப்ப என்ன அவசியம் நம்மளுக்குன்னா, கான்சிகரேட்டட் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவைங்க? பாடுகள் தேவை. பிதாவாகிய தேவன் நமக்கு என்ன பாடுகள், அந்த பாத்திரம் என்ன கொடுத்து இருக்கிறாரோ அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துக்கு வந்த பாடுகள் மாதிரி நமக்கு இல்ல. அதான் சொல்லுவாங்க இல்லைங்களா, காஃபில அந்த கடைசியா வர்றதுக்கு என்ன சொல்றதுங்க? மண்டியா மண்டிதான். மண்டியா.
மண்டி. மண்டி. மண்டியா? கரெக்டுங்களா? மண்டியா? தெரியல. அந்த கடைசியா நிக்குது இல்லைங்களா, அவ்வளவுதான் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அதை நிறைவேற்றி வைக்கணும். அப்போ அவரோடு கூட பாடுகள் பட்டோம்னா ஆளுகையும் சரி. அவரோடு கூட செய்யணும். செய்யணும். இப்போ தேவன் நமக்கு ஒரு அழைப்பு கொடுத்துட்டாரு. எதுக்கு அழைப்பு கொடுத்துக்கிறாரு தெரியுங்களா? பாடுங்க. வாங்கோ, சுகபோகமா வாழுங்கோ. அதுக்கு அது கிடையவே கிடையாது. என் அன்பு சகோதர சகோதரிமார்களே, கிறிஸ்துவோடு கூட பாடுபடுறதுக்கு தான் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. இந்த வாய்ப்பு உலக ஜனங்களுக்கு கிடையாது. ஒன்லி யாரு? பேப்டிசம் எடுத்து நம்மளுக்கு விசேஷமாக விசுவாசத்தை வீட்டாருக்கு இவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரு. இந்த பாடுகள் நமக்கு வரும்போது நம்ம என்ன செய்யணும்னா உண்மைத்தன்மையோட இருக்கணும். நம்மளுக்கு எவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தோம்னா தேவனை மகிமைப்படுத்தணும். அப்பதான் நம்ம உண்மைத்தன்மை இருக்கிறோம்னு நிரூபிக்கணும். அது ரொம்ப அருமையா அந்த ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, தேவன் ஒருத்தரை சோதிக்கணும்னா அவங்களுக்கு தகுதி வேணுமா? ஃபர்ஸ்ட் தகுதி இல்லாம அவர் யாரும் சோதிக்கவே மாட்டாராம், பாடுகள் கொடுக்கவே மாட்டாராம். அப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா தகுதி இருக்குதா? தேவனுடைய பாடுகள் அவர் அனுமதிக்கிற அந்த பாடுகள் வாங்குறதுக்கு கூட ஒரு தகுதி வேணும் நமக்கு. அப்போ தகுதி இல்லைன்னா அந்த பாடுகள் கூட நம்ம என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. அந்த தகுதி கண்டிப்பா நம்மளுக்கு என்ன இருக்கும்னு நம்ம விசுவாசிக்கணும். பாருங்க, அதனால நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தோம்னா பாடுகள் வரும்பொழுது சந்தோஷமா இருக்கிறதுக்கு கத்துக்கணும். வேணும் வசனம் வாசிங்க, பிலிப்பியர் 4:4 படிங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன போராட்டங்கள் வந்தாலும் சரி, சில டைம்ல நம்மளுக்கு பெயினும் வரும், சில டைம்ல நம்மளுக்கு கெயினும் வரும். ரெண்டுத்துக்காக நம்ம என்ன செய்யணுங்க, தேவனுக்கு நன்றி செலுத்தணும். சில டைம்ல என்ன தெரியுங்களா, நம்மளுக்குள்ள ஒரு சிலர் நம்மளுக்கு பெயினாவே இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு நம்ம கெயினா மாறலாம். அவங்க தான் நமக்கு நோவு அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள நோவு அடிக்க கூடாது. இப்போ மற்றவர்களுக்கு நம்ம பெயினா இருக்கிறோமா, மற்றவர்களுக்கு நம்ம கெயினா இருக்கிறோமா? நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம், பெயின்ன்றது எது? பாடுகள். இயேசு பாடத்தின் தலைப்பினாங்க கிறிஸ்துவுடைய பாடுகள். பாடுகளுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு நோவு, பெயின். நம்ம மத்தியில கூட நம்மளுடைய அன்பு சகோதர சகோதரிமார்கள் கூட நம்மள நோவு அடிப்பாங்க. அது கூட என்னங்க பாடுகள் தான். மறுபடியும் நம்ம அவங்களை என்ன செய்யணும்னா அன்பு தான் செலுத்தி ஆகணும். எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு கத்துக்கணும். பிதாவாகிய தேவனுக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். எல்லா டைம்ல நன்றி செலுத்தணும். நம்மளுக்கு வர பிரச்சனை, போராட்டங்கள் எல்லாத்துக்காகவும். கடைசியா ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிடலாம். ரோமர் 8:17 படிக்கும். ரோமர் 8:17. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாவே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாவே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். தேவன் தான் இந்த வார்த்தைகள் ஆசீர்வதிப்பார்கள். ஆமா இல்லையா? கரெக்ட். வாதங்கள் அப்படின்னா அவர்கள் ட்ரை பண்ணி